நம்ம தலைவரோட 171 படத்துல லியோ படத்துல நடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிக்க போறாராம். சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்தோட டைட்டில கழுகுங்கிற மாதிரி வச்சிருக்காங்களா. கழுகு அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில பார்க்கும் போதே ஒருவேளை ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இந்த மாதிரி தலைவரோட 171 மூவில என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ஒரு படத்தை 1000 கோடி அடிக்கிறதுக்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுத்தி வளைச்சு பேசாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். போலாம் ரைட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம தலைவரோட 171 மூவிக்கு உண்டான போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே நம்ம தலைவர் ஒரு கேங்ஸ்டர் லுக்கோட கையில கோல்டன் கலர் வாட்ச்ல விலங்கு போட்டிருக்கிறத பார்த்துட்டு ரோலெக்ஸ் பிடியில் மாட்டிக்கொண்ட தலைவர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. அது மட்டுமா, தலைவரோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம வர ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. இப்பலாம் நம்ம லோகேஷ் ஒரு படத்துல கை வைக்க போறாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாரு. அதுவும் எல்சியூல வர படங்களுக்கு மட்டும் தான் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுவாரு. அதை பார்க்கும் போதும் இப்போ எல்சியூ இல்லாமலே ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே இந்த ஒரு படத்தோட டைட்டில் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. பல மாதங்களா ஓடிக்கிட்டு இருந்த காக்கா கழுகு கதைக்கு, அதுவும் நம்ம லோகேஷே மாட்டிக்கிட்ட கழுகு கதைக்கு எண்டு போடுற விதமா கழுகு அப்படிங்கிற டைட்டிலோட இந்த ஒரு படத்தை எடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 1980லயே நம்ம தலைவருக்கு கழுகு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம கமலுக்கு விக்ரம் படம் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம தலைவரை வச்சு எடுக்க போறாராம். இந்த ஒரு படத்தோட கான்செப்டே நரபலி தான். இப்போ இந்த ஒரு படத்துல நரபலி கான்செப்ட் இருக்கிறத பார்த்துட்டு லியோ படத்துலயும் இந்த மாதிரி தானே நரபலி கான்செப்ட் வச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம லோகேஷ் லியோ படத்தையும் தலைவர் 171 முடிச்சு போட பாக்குறாரோ. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா தலைவரோட 171 படம் எல்சிக்குள்ள வராது. இருந்தாலும் லியோ படத்துல நடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகர் இந்த ஒரு படத்திலேயே நடிக்க போறாராம். இதுவரைக்கும் தலைவரோட 171 படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவும் ரிலீஸ் பண்ணல. இந்த நிலையில ரீசெண்டா சாண்டி மாஸ்டர் கிட்ட தலைவரோட 171 படத்துல டான்ஸ் கோரியோகிராஃபரா இருக்கீங்களா இல்ல படத்திலேயே நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாண்டி மாஸ்டருமே நான் லோகேஷோட படங்கள்ல நடிக்க போறேன்னு ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. என்னதான் இந்த ஒரு படம் எல்சிக்குள்ள வரலனாலும் இந்த ஒரு படம் 1000 கோடி அடிக்க வைக்கிறதுக்காக நிறைய கதை யோசிச்சு வச்சிருக்காரு. இப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல சொல்ல முடியாது. இந்த மாதிரியான மூவி சம்பந்தப்பட்ட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.